அமெரிக்காவின் தனியார் நிறுவனமான ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனம் அனுப்பிய ப்ளூ கோஸ்ட் லேண்டர் இப்போது வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியுள்ளது. அது அடுத்து வரும் நாட்களில் நிலவிலேயே தங்கி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளது. கடந்த நூற்றாண்டில் அரசு மட்டுமே முழுக்க விண்வெளி ஆய்வுகளை செய்து வந்த நிலையில் இந்த முறை தனியார் பங்களிப்பு கணிசமாக அதிகரித்துள்ளது. ப்ளூ கோஸ்ட் லேண்டர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியுள்ளது. நிலவின் மேரிக்ரீசியம் என்ற பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். இது ஒரு தனியார் நிறுவனம் நிலவை அடைந்த முதல் நிகழ்வுகளில் ஒன்றாகும். மேலும் நிலவில் நேராக தரையிறங்கிய முதல் தனியார் நிறுவனத்தின் லேண்டர் ப்ளூ கோஸ்ட் ஆகும். மேலும் இந்த செயற்கைக்கோளில் மொத்தம் 10 அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சாதனங்கள் இருக்கின்றன. நிலவின் மேற்பரப்பு, நிலவின் நிலவியல் அமைப்பு, கனிம வளங்கள், நிலவின் ரேடியோ அலைகளை ஆய்வு செய்ய மற்றும் நிலவின் வெப்பநிலை, கதிர்வீச்சு மற்றும் பிற அறிவியல் தகவல்களை சேகரிக்க பல கருவிகள் இந்த விண்கலத்தில் உள்ளது. மேலும் இந்த ப்ளூ கோஸ்ட் லேண்டர் கடந்த ஜனவரி 15ஆம் தேதி SpaceX நிறுவனத்தின் ராக்கெட் மூலம் நிலவுக்கு அனுப்பப்பட்டது. இது இப்போது சுமார் 45 நாட்கள் பயணித்து நிலவை அடைந்துள்ளது. இது ஒரு சந்திர நாள், அதாவது பூமியில் 14 நாட்களுக்கு இணையான காலம் நிலவில் தங்கி ஆய்வு பணிகளை மேற்கொள்ள உள்ளது. ஒரு தனியார் நிறுவனத்தின் லேண்டர் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கி உள்ளது ஒரு மகத்தான சாதனையாகவே பார்க்கப்படுகிறது.